கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு எத பத்தி பார்க்க போறோம்னா, அதாவது உங்களுக்கெல்லாம் தெரியும், தமிழ்நாடு அரசியல் களமே தற்போது வந்து சூடுபிடித்துக் கொண்டு இருக்கிறது. அது தேர்தல் டயத்துல வந்து சூடுபிடிக்கின்றது வந்து இயல்பா எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா தேர்தல் முடிஞ்சிருச்சு. 2 மாசமா ஆயிருச்சு. அதாவது தாவேக்கா ஆட்சி அமைஞ்சு. முதல்வராக நம்ம அண்ணன் ஜோசப் விஜய் அவர் வந்து மாண்புமிகு இருக்கிறாங்க. முதல் போட்ட முதல்வர்ன்னு ஒருத்தர் இருக்காருன்னு வைங்களேன். ஆனா தற்போது அந்த குதிரை பேரம் என்ற ஒரு கருத்து வந்து தொடர்ந்து வந்து பேசுபொருளை ஏற்படுத்திக் கொண்டு இருக்கிறது. குதிரை பேரம்னா வந்து நான் சொல்லி தெரிய வேண்டியதில்ல. பல நபர்கள் வந்து பல கட்ட வீடியோக்கள் மூலியமா வந்து தெரியப்படுத்தியிருந்தாங்க. இருந்தாலும் இந்த குதிரை பேரத்த வந்து நாங்க குதிரை பேரம் செய்யல. நாங்க எந்த ஒரு பைசா கூட எங்க ஆட்சியில கமிஷன் கிடையாது. நாங்க யாரையுமே மிரட்டுறது கிடையாது. இப்படிலாம் பல கருத்துக்கள வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே. இப்ப அண்மை காலமா உங்களுக்குலாம் தெரியும். அஇஅதிமுக. அதிமுகவுல இப்படிலாம் பேசுவாங்களான்னு சொல்லிட்டு ஜெயலலிதா அம்மா இருக்க காலத்துல யாருக்குமே தெரியாது. ஆர்.பி. உதயகுமாரோ, ராஜேந்திர பாலாஜியோ, செல்லூர் ராஜோ, எடப்பாடி பழனிசாமி அன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து கும்புற இடத்துல தானே இருந்தாங்க. ஆனா விஜய் அவர்கள் வந்து டைரக்டா வந்து திமுக வந்து டார்கெட் செஞ்சோம்னா இந்த இயக்கத்தை ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்க நம்ம சைடு திருப்பிடுவாங்க வண்டி அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு அதிமுகவுக்கு அளிக்கிறதுக்கான ஒரு வேலையை வந்து அன்மீகரமா பார்த்துக்கிட்டு இருந்தாரு. நான் ஏன் இதெல்லாம் சொல்ல வரேன்னா, குதிரை பேரம் தொடர்ந்து வந்து தாவேக்கா வந்து ஈடுபடுத்துது. ஆனா நாங்க பண்ணது குதிரை பேரமே இல்லை அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லிக்கிருக்கும் போது தான் ஆர்.பி. உதயகுமார் இருக்கார்ல, அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர், அவர் இன்னைக்கு ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருக்காரு. அது என்ன சொல்றாருன்னா, அதாவது பிறல் சாட்சியாக வைகோவும் விஜயபாஸ்கர் மாறியிருக்காங்க. அதாவது வைகோ என்ன சொன்னார்னா, நான் திமுக கூட்டணியில் தான் நீங்க நிற்கிறீங்க, திமுக கூட்டணியில் தான் 2 எம்எல்ஏக்கள் வந்து வெற்றி பெறுறீங்க. ஆனா உதயசூரியன் சின்னத்துல வந்து நின்று வெற்றி பெறனால அவங்க ஒரு திமுகவினுடைய உறுப்பினர் மாதிரி தான் ஆயிட்டாங்க. ஆனா வைகோ ஒரு நாள் ஏத்துக்கல முடியல. நம்ம ஏதாவது ஒரு அமைச்சரவையில் இடம்பெற்ற முடியாதா? ஏன்னா மதிமுகன்ற ஒரு கட்சி தொடங்கப்பட்டதே எதனாலன்னா, திமுக வீழ்த்தணும், கலைஞர்களுடைய குடும்பத்தை வீழ்த்தணும் அப்படின்னு தொடங்கப்பட்ட ஒரு கட்சி தான் மதிமுக. மற்றபடி வந்து அண்ணா, பெரியார் அந்த கொள்கையில வந்து சில கொஞ்சோன்னு வேலை பார்த்திருந்தாலும், மெஜாரிட்டியான ஒரு இது வந்து அவங்களுடைய கருத்தே வந்து திமுக வீழ்த்தணும். பல நபர்கள் உங்களுக்கு தெரியும் திமுக வந்து வீழ்த்துறதுக்காக அங்க ராஜாஜி, பக்தவத்சலம், இன்றைய தினம் பெருந்தலைவர் ஐயாவுடைய காமராஜர் அவங்களுடைய பிறந்தநாள். அவங்க முதற்கொண்டு பல நபர்கள் வந்து எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மா, விஜயகாந்த் போன்ற பல்வேறு ஆளுமைகள் வந்து விஜய் வரைக்கும் நான் திமுக ஒழிப்பேன், திமுக ஒழிச்சுக்கிட்டு தான் என்னோட வேலைன்னு சொல்லிட்டு தான் கிளம்பி வந்திருந்தாங்க. ஓகே, அந்த வரிசையில் வந்தது தான் வைகோ. இவங்க 2 எம்எல்ஏ வந்து ராஜினாமா பண்ணாதனால என்ன சொல்லிட்டாங்கன்னா, பண்ணுனா இன்னொன்று ஒன்று வந்து நம்மளுடைய முதலமைச்சர் விஜய் என்ன சொல்லியிருக்காரு, நீங்க பண்ணுங்க உங்களுக்காக பிரச்சாரத்துக்கு நானே வரேன்னு சொல்லியிருக்காரு. அதை அன்னைக்கு ஆர்.பி. உதயகுமார் வந்து பட்டவர்த்தமா சொல்லிட்டாங்க. நீங்க ஒரு பிறல் சாட்சியா மாறுறீங்க, எப்படி மாறலாம் அப்படின்னு ஒரு கேள்வியை கூட கேட்டிருக்காங்க. இன்னொரு புறம் எம்ஆர் விஜயபாஸ்கர் என்ன சொல்றாருன்னா, எங்களை வந்து அவங்க அப்ரோச் பண்ணாங்க, அதனால வந்து தாவேக்காவுக்கு வந்து கூட்டணி வைக்கிறதுக்கு நாங்க ஒத்துழைப்பு கொடுத்தோம் அப்படின்னு ஒரு கருத்தை வைக்கிறாரு. சரி, இந்த 2 நபர்கள் சொன்னதுல இருந்து குதிரை பேரன்ற வந்து இயல்பா வந்து நமக்கு தெரிய வந்துருச்சு. ஆனா இடி இப்ப உங்களுக்கு தெரியும்ல, திமுக தரப்புல இருந்து செந்தில் பாலாஜி அவரோட சகோதரர் வந்து தாவேக்கா எம்எல்ஏ ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜாட்ட வந்து குதிரை பேரம் நடத்தினாங்க. 35 கோடி தரோம், சபாநாயகர் வந்து நம்பிக்கையில்லா தீர்மானத்தை வந்து சபாநாயகருக்கு எதிராக செயல்படுங்க அப்படின்னு ஒரு கருத்தை வச்சாங்க சொல்லிட்டு தொடர்ந்து ஒரு 10 நாளாக்க வந்து சோசியல் மீடியால இந்த ஒரு கருத்து வந்துகிட்டு இருக்கே தவிர, விஜயினுடைய விஜய் ஆட்சியினுடைய வெளிப்படையான குதிரை பேரத்தை பத்தி யாருமே பேச மாட்றாங்க. இதற்கு மத்தியில என்ன சொல்றாரு, கரூருக்கு வந்து அந்த கரூர் பிரச்சாரம் தான் சொல்லணும். 41 பேருக்கு அரசு வேலைன்றதே முதல் தப்பு. அவன் சோத்துக்கு திண்டாடிக்க இருக்கான். பாவம் மாணவர்லாம் வந்து கல்லூரி முடிச்சதுலேருந்து ஒரு 21 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் திருமண வாழ்க்கையே தள்ளி போட்டு, நான் அரசு வேலைக்கு போயிட்டு தான் கல்யாணம் பண்ணுவேன், நான் அரசு வேலை வாங்கிட்டு தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு பல நபர்கள் வந்து போட்டித் தேர்வுக்காக பல இடங்கள்ல ஒவ்வொரு மாவட்டத்தோறும் பார்த்தோம்னா மாநகராட்சி பூங்காக்கள் உள்ளிட்ட அரசு நூலகங்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல வந்து தங்களுடைய போட்டித் தேர்வுக்காக வந்து படிச்சுக்கிருக்காங்க. ஆனா 41 பேருக்கு வந்து பதவி தூக்கி கொடுத்துக்கிட்டு கேட்டா அவங்களாம் தியாகிகளாம், அவங்களுக்கு நினைவு சின்னம் வைக்க போறோம்னு ஒரு கருத்தை சொல்லிட்டு இருக்காரு. ஓகே, இப்ப அந்த கரூருக்கு வந்திருக்காருல, கரூருக்கு வந்து என்ன பேசினாரு, நான் என்ன சொன்னா திமுக அதிமுகவும் கள்ள கூட்டணி, இவங்க வந்து எங்களை வந்து வீழ்த்த பார்க்குறாங்க, இதெல்லாம் அடிப்படையில் ஒரு கருத்தா நம்ம கேட்குறோம். அவங்க எதுக்கு உங்களை வீழ்த்தன்னு நினைக்கணும்? அவங்க வந்து தேர்தல் வர வரைக்கும் விஜய் ஒரு ஆளாவே பொருட்டாவே மதிக்கல, அவங்க பேரே சொன்னா கிடையாது. இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் கூட உதயநிதி ஸ்டாலினும் அன்னைக்கு முதலமைச்சராக இருந்தால் ஸ்டாலினும். அப்படி இருக்கும்போது என்னை வந்து வீழ்த்த பார்த்தாங்க, ஒடுக்க பார்த்தாங்க, கரூருக்கு வர்றதுக்கு வந்து எனக்கு ரொம்ப நெருக்கடி கொடுத்தாங்க. அதில் ஹைலைட் என்ன சொல்றாருன்னா, குதிரை பேரமே நடக்கல, ஒட்டக பேரம் நடக்கல, யானை பேரம் நடக்கல, எந்த பேரமே நடக்கலன்னு சொல்றாரு. எம்ஆர் விஜயபாஸ்கர் உங்க கட்சியில் சேர்த்தீங்களா, எதாவது வச்சு சேர்த்தீங்க? அவர் வந்து கொள்கை சிங்கமா? அவர் நீங்க சொன்ன மேல இருக்க அம்பேத்கர், பெரியார், காமராஜர்,
அஞ்சலை அம்மாள், வேலு நாச்சியார் அவங்களுடைய கொள்கையை வந்து அப்படியே கரைச்சு குடிச்சு ஒரு 2 மணி நேரம் பேசக்கூடியவரா? அதே மாதிரி விராலிமலை விஜயபாஸ்கர், அவர் ராஜினாமா பண்ணிட்டு சேர்த்தீங்களே, அவர் அப்படியே போயிட்டு புறநானூற்று, அகநானூற்று இல்லை எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சிட்டு வந்து தான் இந்த இடத்துல உட்காந்துருக்காரா? அப்புறம் இங்கே மரகதம் குமரவேலு, அதே மாதிரி ஜெயக்குமார், அப்புறம் தாராபுரத்தில், அப்புறம் இசைக்கு சுப்பையா. இப்போ ஒட்டுமொத்தமாக உங்களுடைய அரசினுடைய செயல்பாடு எப்படி இருக்கு? எல்லா இடத்துலையும் குதிரை பேரம், ராஜினாமா பண்ண வர வச்சுட்டு உங்கள் கட்சியில் சேர்த்துக்கிட்டு. ஏன்னா இது வந்து இன்னொரு கருத்து இருக்கு. கம்யூனிஸ்ட் விசிகாலாம் நாங்கள் வந்து கவர்னர் ஆட்சி வந்துடும், குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துடும், அதனால வந்து தாவேகாவுக்கு ஆட்சி ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்றனாலலாம் நீங்கள் வந்து இயல்பாகவே சொல்லாதீங்க. ஏன்னா அவர் வெளிப்படையாக குதிரை பேரம் நடத்துறாரு. நேற்று இதெல்லாம் கூட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளக்கூடிய வீரமணியை கூட அதுதான் சொல்றாங்க. இவர் வந்து குதிரை பேரம் வட இந்திய கலாச்சாரம் தமிழ்நாட்டில் பெருகுதுல என்ன பண்ண போறீங்க? தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா அனுதினம் பார்த்தோம்னா பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் வந்து அதிகமாக நடக்குது. ஏதாவது இந்த கட்சிகள்லாம் பழைய மாதிரி போராடுறீங்களா? ஸ்டாலின் ஆட்சியில வந்து அந்த கூட்டணி திமுக கூட்டணியில் இருக்கும்போது கூட வீரியமா போராட்டம் பண்ணீங்க. ஆனா இப்ப என்ன நடக்குது? எதுவும் கிடையாது, அமைதியா இருக்கீங்க. அப்ப விஜய் மீதான என்ன உங்களுக்கு ஈர்ப்புன்னு கேட்கிறேன். விஜய் என்பது வந்து ஒரு பாஜகவுடைய இன்னொரு வடிவம் தான். நாங்க வந்து ஒன்றிய அரசோட வந்து இணக்கமாக தான் செயல்படுவோம், ஆனா சண்டைலாம் போட மாட்டோம் அப்படிலாம் ஒரு கருத்தை சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அவங்களோட வந்து நீங்க எப்படி இருக்கீங்க? ஒன்றிய அரசுக்கு எதிராக தொடர்ந்து வந்து திருப்பூன்றமோட பிரச்சனையில, மாநில உரிமை சார்ந்த பிரச்சனையில, நீட் எதிர்ப்புல, கல்விக்கான நிதியில, அதே மாதிரி 100 நாள் வேலை திட்டத்துக்கான நிதியை தள்ளி போட்டதுல, மெட்ரோ ரயில் பிரச்சனையில, மதுரை கோவை மெட்ரோ ரயில்ல தொடர்ந்து போராடின இயக்கம் வந்து திமுக. அன்னைக்கெல்லாம் அந்த கட்சியில இருந்துச்சு, தாவேக்கான ஒரு கட்சி. வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு அறிக்கை கூட வெளியிடல. அறிக்கை வெளியிட்டுச்சுன்னா வெறுமனே தீர்மானம், அந்த தீர்மானத்தை போட்டு அப்படியே தூக்கி போட்டுறது, அந்த அளவு தான் இருந்தாங்க தவிர அந்த கட்சியை அவங்க எப்படி ஆதரிக்காங்கன்னு தெரியல. விசிகளான திருமாவளவன் அண்மையில ஒரு கருத்தை சொல்றாங்க, நான் வந்து திமுக தாவேக்கா சேரன்னு நினைச்சா தப்பா, அது ஏன் ஒரே அணியில் இருக்குன்னு நினைச்சது தப்பான்னு சொல்றாங்க. அது எப்படி ஒரே அணியில இருக்க முடியும்? அவர் ஆளுங்கட்சி, இவங்க எதிர்கட்சி. பாஜக எதிர்ப்புல எப்படி விஜய் வந்து தீவிரமா இருப்பா நீங்க நினைக்கிறீங்க? அவர் சுட்டு போட்டா கூட பாஜக எதிர்ப்புல போகவே மாட்டாப்புல. காங்கிரஸோட இருக்காரே தவிர, காங்கிரஸ் கட்சியோட இதுவரை திமுக கூட்டணி வச்சிருக்கு. வலுவான முறையில் இந்தியாவில் வந்து பாஜகவை எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சியில வந்து திமுக தான் இருந்துச்சு. காங்கிரஸ் கூட அந்த அளவுலாம் பண்ண கிடையாது. தாவேக்கு அது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கு? மேகதாதான பிரச்சனை வந்து அண்மையில வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா போய்க்கிருக்கு. இதுல என்ன சொல்றாரு? நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க சரியா வாதாடினீங்களான்னு சொல்லிட்டு பழைய பிரச்சனை ஸ்டாலினை நோக்கி வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. இப்ப நான் என்ன பண்ண போறேன் பாரு, நான் மீட்டு தருவேன்னு சொல்ற ஒரு கருத்தை வந்து விஜய் சொல்லவே மாட்டாப்ல. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு ஒரு கருத்தை வைக்கிறாரு. இதுதான் தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு பார்த்தோம்னா தாவேக்காவினுடைய நாங்கள் ஊழலே பண்ண மாட்டோம், எங்க ஆட்சியில ஒரு பைசா கூட ஊழல் இருக்கான்னு சொல்றாங்க. அவங்க கட்சியோட ஊராட்சி மன்ற தலைவர் 50,000 வாங்கின வீடியோ வெளியாகிருக்கு. வாங்கி அப்படி இன்னொரு ஆள்கிட்ட கொடுக்குறாரு. இதெல்லாம் விஜய்க்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல. ஏன்னு கூட சொல்லுவாங்க நினைக்கிறேன். அந்த அளவுக்கு தான் தாவேக்காவுடைய ஆட்சியினோட லட்சணம் இருக்கு. இதுல வந்து பார்த்தோம்னா தூய சக்தி, துயர சக்தி, தீய சக்தி, தீர்ந்து போன சக்தி. தீர்ந்து போன சக்தின்னு அதிமுக பத்தி சொல்றீங்க. இப்போ பேசுறாருல ஆர்பி உதயகுமார், பதிலீடு கொடுங்க பார்ப்போம். உங்ககிட்ட வந்தவங்க யாராவது விசுவாசத்தினால வந்திருக்காங்களா? இன்னைக்கு சொல்லுங்க. உங்க விஜய் மக்கள் இயக்கம்னு சொல்லிட்டு நீங்க இதுக்கு முன்னாடி விஜய் நற்பணி மன்றம், அழகிய தமிழ் மூலம் அந்த படத்தை ஒட்டி தொடங்கினதுலேருந்து இருந்த ரசிகர் மன்றத்தை சார்ந்த முக்கிய நிர்வாகிக்கு நீங்க என்ன பொறுப்பு கொடுத்துருக்கீங்க? இப்போ உங்க கட்சி தொடர்பு வந்ததுக்கு அப்புறம் வந்திருக்கக்கூடிய அந்த புதிய விசுவாசிகளுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? இப்போ பழைய ரசிகர்கள், பழைய உங்களுக்காக உழைத்தவங்க, உங்களுக்காக அஜித், சூர்யா, விக்ரம் ரசிகரோட சண்டை போட்டு, ரஜினி ரசிகர், கமல் ரசிகரோட சண்டை போட்டவங்களுக்காக எதுவுமே பண்ண கிடையாது. ஆனா இப்போ புதுசா வர எல்லாத்துக்கும் இது பண்றாங்க. இந்த மாதிரி விஜயபாஸ்கர் அடுத்து அமைச்சராகிறதுக்கான வேலை தானே பாக்குறீங்க. அதே மாதிரி விழாமலை விஜயபாஸ்கர், இசைக்கு சுப்பையா, மரகதம் குமரவேல், ஜெயக்குமார், அவங்க எல்லாம் என்ன பண்ண போறீங்க? அவங்களப்பெல்லாம் அமைச்சராக்கிறதுக்கான ஒரு வேலைக்கானது தானே அவங்ககிட்ட போயிருக்காங்க. மற்றபடி நீங்க என்ன கொள்கை சிங்கம்னா போயிருக்காங்க? 2 வருஷமா நீங்க என்ன ஏதாவது ஒரு கொள்கை ரீதியா செயல்பட்டுருக்கீங்களா? 5 தலைவர்கள் வச்சதை தாண்டி நீங்க கொள்கை ரீதியா ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? அப்ப ரீல் தான் போட்டுக்கிருக்கீங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தா கூட பெரம்பூருக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு வரீங்க, என்னோட சொந்த தொகுதிக்கு வரேன், எல்லா இடத்துல பிளாஸ் நியூஸ் ஒன்று ஓடிக்கி இருக்கு. அங்கே பார்த்தோம்னா ஒரு சகோதரி உங்கள்கிட்ட கை கொடுக்குறாங்க, கை கொடுக்க மாட்டாங்க. இதில் நான் அண்ணனா இருப்பேன், தம்பியா இருப்பேன், மாமனா இருப்பேன், மச்சானா இருப்பேன், உங்கள் வீட்டில் பிள்ளையா இருப்பேன், எல்லாம் சொல்கிறீங்க. ஒரு சாதாரண ஒரு கை கொடுக்குறவங்க கூட உங்களுக்கு தோணலையா? கை கொடுக்குறாங்கன்னா என்ன ஆகுது உங்களுக்கு? அவ்வளவு ஏன் பயப்படுறீங்க? அப்போ உங்களால் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அப்போ செல்போன் இல்லைன்னு நினச்சிட்டிங்களா? யாரோ தெரியாமல் அந்த வீடியோ எடுத்து லீக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே அங்கே ஒரு 10 செல்லு தூக்கி இருந்தாங்கன்னா அந்த சகோதரிகிட்ட வந்து கையை கொடுத்துருப்பாரு நினைக்கிறேன் விஜய்.
இல்லை இதெல்லாம் உங்கள்கிட்ட ஸ்கிரிப்டில் இல்லையா, இது நான் நடிக்கவே சொல்லலையே அப்படின்னு ஏதாவது நினைக்கிறீங்களா? நான் சொன்னது அவனை காலில் விழ சொன்னேன், அவனை கும்பிட சொன்னேன், சிரிக்க சொன்னேன், அவனை அழ சொன்னேன், நாங்கள் போய் தொட்டு பார்ப்பேன். நீ என்னம்மா சம்மந்தம் இல்லாமல் கை பிடிக்கிற, ஸ்கிரிப்ட்லேயே இல்லையாம்மா அப்படின்னு நினைக்கிறீங்களா? இப்போ ஒட்டுமொத்தமாக அந்த ஆட்சியை பொறுத்தவரை பார்க்கும்போது இது ஒரு குதிரை பேர் ஆட்சி தான். ஆர். பி. உதயகுமார் அன்னைக்கு வந்து தெளிவாக சொல்லிட்டாரு. அதாவது பிறல் சாட்சியாக வைகோ மாறினாரு, விஜயபாஸ்கர் மாறுறாருன்ட்டு. அது வீடியோ ஆதாரம் இருக்கு, தப்பிக்க முடியாது. என்னதான் இருந்தாலும் நீங்க சொன்னீங்க, எங்க 2 எம்எல்ஏக்களை வெளியே ராஜினாமா பண்ணிட்டு வாங்க, நானே உங்களுக்காக பிரச்சாரத்துக்கு வரேன்னு சொல்லி வைகோ சொல்லியிருக்காரு. அதே மாதிரி எங்கிட்ட அப்ரோச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு எம்.ஆர். விஜயபாஸ்கர் சொல்லியிருக்காரு. இது ஒரு வெளிப்படையான குதிரைப்புறம். ஈடி வந்து திமுக சார்ந்தவங்களும் ஒரு 12 பேரை வந்து அந்த வழக்கை வந்து தீவிரம் காட்டுறீங்க. 50-60 லட்சம் கையில் வச்சிருக்காங்க, பணம் வச்சிருக்காங்க, கையங்களுமா பிடிச்சோன்னு சொல்றீங்க. இந்த பிரச்சனை நீங்க என்ன பண்ண போறீங்கன்றதா ஒரு கேள்வியா இருக்கு. தமிழ்நாடு காவல்துறை வந்து ஏன் இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காம இருக்கீங்க? அப்போ ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து ஒரு புகாரே கொடுத்துருக்காருன்னு சொன்னீங்கன்னா, ஒரு கட்சியில இருந்து காமராஜன்ற ஒரு எம்எல்ஏ ஒண்ணே ஒண்ணு கண்ணே கண்ணு இருக்கக்கூடிய அமமுகவுடைய எம்எல்ஏ இருக்கக்கூடிய காமராஜர், அவரை நீங்க தூக்கிட்டு போயிட்டு வந்து கையெழுத்து வாங்கின வீடியோ வெளியேறீங்களே வெளிப்படையா, இதெல்லாம் குதிரை பேரமே கிடையாதா? அதே ஏஐ வீடியோன்னு சொல்ல போறீங்களா? ஒட்டுமொத்தமா தமிழக மக்கள் இதை எப்படி பார்க்கணும்னா, இது ஒரு தேவையில்லாத தமிழ்நாட்டுக்கு வந்து தேவையில்லாத ஒரு ஆட்சி தான். மக்களுக்கு எதிரான ஒரு செயலை வந்து தான் தொடர்ந்து வந்து விஜய் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதனால அந்த தாவேக்க ஆட்சியை வந்து மக்கள் வந்து நம்பக்கூடாது. இந்த ஆட்சி நீடிப்பதே வந்து இன்னொரு வகையில வந்து சிக்கல் தான். ஏன்னா 6 மாசமா 4 மாசமா 3 மாசமா அது 107 சீட்டு தான். இடைத்தேர்தலில் வந்தாலும் விஜய்க்கு வந்து தற்போது வந்து பெரும்பான்மை கிடைக்காத வாய்ப்பே கிடையாது. இந்த 8 சீட்டு 7 சீட்டு வந்து மக்கள் வந்து ஏற்கனவே அதிருப்தியில் இருக்காங்க. நான் உங்களுக்கு வந்து அதிமுக ரெட்டலை சின்னத்தில் வந்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சா நீ நேரம் அங்கே ஓடுவியா அப்படின்னு ஒரு கருத்தை வச்சுட்டா இருக்காங்க. புறத்திலிருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஆனால் விஜயனுடைய இந்த குதிரை பேரத்துக்கு என்ன நடக்குன்றதான் நம்மளோட கேள்வியா இருக்கு. ஏன்னா வெளிப்படையான ஒரு குதிரை பேரத்தை வந்து ஒரு அரசு கட்சியே செய்யுது. வட இந்திய பாஜக முன்னாள் காங்கிரஸ்லாம் செஞ்ச அதே செயலை வந்து விஜய் வந்து வெளிப்படையா செய்கிறாரு. எந்த ஒரு போராட்டமும் ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் தமிழக மக்களுமே சும்மா இருக்காங்க. பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்று. ஈடி இவங்களை ஏதாவது விசாரணை பண்றாங்களான்னு பார்ப்போம். நன்றி.